வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் திறனாய்வாளர், மூத்த ஊடகவியலாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் உலக அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு நபர். இந்த ரிஷி சுனக்கினுடைய மிக மோசமான ஒரு தோல்வி இருக்குல்ல, அது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? அதான் நேற்றே நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏற்கனவே மோடி தோத்துருவார்னு சொல்லிகிட்டே இருந்தோம். சீட்டிங்கில் ஜெயிச்சிட்டாங்க. இல்லைன்னா நம்ம சொன்னது மாறி இருக்காது. அப்படி ஒரு சூழல் தான் இந்தியா ஃபுல்லாக இருந்தது. இது நம்ம சும்மா ஜோசியம்லாம் சொல்லலை, பார்த்து தான் சொன்னோம். அதே மாதிரி மோடிக்கு தோல்வி தான். திருடி வெற்றி பெற்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வேற விஷயம். ராகுலே ஒத்துக்கிறாரு, சரி நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க ஒத்துக்கிறோம், அவ்வளோதான். அது வெற்றி பெற்றுட்டா அதுதான் திருடி வெற்றி பெற்றானா. இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ஒரு அப்பன், 10 பவுன் நகை வச்சுருக்கேன், 20 பவுன் வேணும். திடீர்னு கடைசி நேரத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்றப்ப யார் தாலியோ இருட்டுக்குள்ளே போய் அத்துட்டு வந்து மகளுக்கு 20 பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணிட்டான். அன்னைக்கு கல்யாணம் நடந்தது உண்மை தான், அது ஒத்துக்கலாம். ஏன்னா என்னைக்கு ஜெயிலுக்கு போவான்றது பின்னாடி இருக்குல்ல. இது எனக்காவது கேமராவில் பார்த்து இவன் தான் திருடனான்னு பிடிச்சிட்டு போவாங்க. 6 மாதம் கழிச்சா 3 மாதம் கழிச்சா அது மோடிக்கு இனிமேல் நடக்கும். ஆனால் மோடி இன்னைக்கு பிரதமர் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 14 வருடங்கள் 4-5 பிரதமர்கள் மாறி மாறி வந்திருக்கேன், எவனுமே விளங்கலை. நல்லா இருந்த பிரதமரை பொய் சொல்லி தூக்கி விட்டாங்க. கொரோனா காலத்தில் பார்ட்டி வச்சாராம், சரக்கு பார்ட்டி. சரி வச்சுட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது? எல்லாருக்கும் இது போட்டாங்களா, லாக்டவுன் போட்டாங்களா? அந்த பிரதமர் மட்டும் என்னென்னா அவர் நண்பர்கள் அழைத்து பார்ட்டி வச்சார்னு சொல்லி ஒரு பிரதமர் போட்டாங்க. ரைட்டா? ரிஷி சுனக் அல்ல, அவரை தூக்கிட்டு தான் ரிஷி சுனக் வந்தது. ஓகே. அவரும் ஒரு பியூர் பிரிட்டிஷ். ரிஷி சுனக்கோடைய மூதாதையர்கள் இங்கேருந்து ஓடி போனவங்க. இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவாக இருக்கப்போ அவங்க தாத்தா அங்கே போய் அங்கே வட்டி கொடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து போன குடும்பம், மிகப்பெரிய பணக்கார குடும்பம். ரிஷி சுனக்கை பொறுத்த அளவுக்கு என்ன, நம்ம ஒரே ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதையும் ஆட்டையை போட்டு பிரிட்டிஷ்காரன் 300 வருஷம் மேலே ஆண்டுகிட்டு இருந்தான். அந்த பிரிட்டிஷ்காரனை நம்ம ஊர்லேருந்து ஒருத்தன் போய் அங்கே பிறந்து அவனை ஆட்சி பண்ணுன்ற ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்குது. ஏன்னா எதுவுமே வரலாறு திரும்புன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ரைட்டா? இந்தியா பாகிஸ்தான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பை ஆண்டு அவங்களை கைகால் அமைக்கிட்டு இருந்த ஒரு காலம் போய் இவனுக்கு கைகால் அமுக்கிற அளவுக்கு அவன் பிரிட்டிஷ்காரனே கொண்டு வந்தவன் ரிஷி சுனக். அப்படி ஒரு பார்வை நம்ம பார்க்கணுமா? அல்லது அவர் உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்காங்க, சுதாமூர்த்தி அவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்குறாங்க மாமியாருக்கு, இது எல்லாமே நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லை? அதாவது நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வகையில் சந்தோஷம் அப்படின்னா, இந்திய மண்ணை ஆண்டு கொண்டு இருந்தவன் அவன் போய் ஆளுநர் இருக்கான், அது ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் சுதாவோ லதாவை பற்றி பேசுனீங்க அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ் இளவரசி இருந்தாங்க இல்லையா, ஒரு கிளவரசி, அந்த அம்மா செத்து போச்சு. இப்போ ஒரு மன்னரை போட்டிருக்காங்கல்ல. இப்போ என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தை விட அதிக சொத்து படைத்தவர்கள் யாருன்னா ரிஷி சுனக் ஃபேமிலி. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இங்கிலாந்து ராஜ குடும்பத்தை விட பணக்காரன் யாருன்னா ரிஷி சுனக் குடும்பம். இதுவும் ஓகே. நீங்கள் அதுக்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வெற்றி தான். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இவன் தான் வரணும். இந்திய மண்ணை சேர்ந்து ஒருத்தன் ஓடி போகிறானோ இல்லை கரும்பு வெட்ட போகிறானோ எங்கேயோ போனால் ஆட்சி பண்ணுறான், ரைட்டு, ஓகே, இது சந்தோஷம்தான். ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நமக்கு கைகால் அமைக்க விட்டுட்டு இருந்த ஒரு வம்சாவளி இங்கே நம்மளை ஆள்வதான்னு ஒரு இது கான்சர்வேட்டிவ் கட்சி. புரியுதா? கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி, பழமைவாத கட்சி. அந்த பழமைவாத கட்சிக்குள்ளேயே ஒருத்தனை பூத்தி என்ன, பழமைவாதத்தில் இருக்க இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டான். நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளை ஆண்டுகிட்டு இருந்த துரை, வாங்க துரை வந்துட்டாரு, துரை நிற்கிறாரு அப்படின்ட்டு காலுக்கடியில் உட்காந்துருந்தவங்க தான் நம்ம ஆட்கள். அப்படி தானே பயன்படுத்துகிறான். அப்படி பயன்படுத்தும் போது இப்போ இவன் போய் இவன் காலுக்கடியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ரிஷி சுனக்கு இது இருந்தது. சரி, அவர் ரிஷி சுனக் பெருமைக்குரிய ஒரு பிரதமரோ அறிவுபூர்வமான ஒரு பிரதமரோ கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு வியாபாரி. புரியுதா உங்களுக்கு? ஒரு வியாபாரி, வட்டி கொடுக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் படித்ததும் கார்ப்பரேட் ஃபினான்ஸ், வியாபாரம் தான். அவனுக்கு எப்படி கார்ப்பரேட் காரன் ஆட்டையை போடுறது, அவனுக்கு எப்படி வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறதுன்றது தான் இவர் படித்தது. குடும்பமும் பெரிய கூட வட்டி கொடுத்து எப்படி பிரிட்டிஷ்காரன் வட்டிக்கு கொடுத்து நம்மளை இதை கொடுத்து ஏமாற்றி, சரக்கு கொடுத்து ஏமாற்றி மன்னர்களை கேப்சர் பண்ணாலும் அதே மாதிரி இவங்க வட்டி கொடுத்து ஏமாற்றி அதை ஆட்சிக்கு வந்துட்டாப்புல முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் அதோட பார்க்க வேண்டியது ஒன்று.
ரெண்டாவது கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 14 வருஷங்களா என்ன ஆச்சு அப்படின்னா, கேடு கெட்ட கேவலமான ஒரு ஆட்சி அது. புரியுதா உங்களுக்கு? முதல் 4-5 வருடங்கள் ஒழுங்காக போச்சு. உடனே திருப்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டால் அந்த 2வது 5 ஆண்டுகளில் 3 பிரதமரை மாற்றிட்டாங்க. 3 பிரதமர் மாற்றி திருப்பி பழைய பிரதமரை திருப்பி கொண்டு வந்தாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க, ரிஷி சுனக்கை கொண்டு வந்தாங்க. ரிஷி சுனக்கை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கே 2 கட்சி இருக்குது. ஏன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இருக்குது, தொழிலாளர் கட்சி இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 2 தொழிலாளர்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு அது முடிஞ்சு போன தொழிலாளர் காலங்கள்னு ஒன்று இருந்துச்சு. 1800 எண்டு 1950 வரைக்கும் தொழிலாளர்களை சார்ந்து தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். நிறையா பஞ்சு மில் இருந்துச்சு எண்ணூறுகளில். அங்கே நிறையா யான் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. இப்படிலாம் இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி இந்த எல்லாம் எங்கே பார்த்தாலும் மில்லாக இருக்கும். இப்போ இது எல்லாமே கார்ப்பரேட் எக்கனாமிக்கு போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஆளு மிஷின்லாம் ஓட எந்த சத்தமாக அது கேட்குதா? தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு உலகமாக இருந்தது. இப்போ கார்ப்பரேட் உலகமாக மாறிடுச்சு. அப்போ தொழிலாளர்லாம் வீணாக போயிட்டான். ஸோ தொழிலாளர்கள் பவர்ஃபுல்லாக இருந்தப்போ தான் தொழிலாளர் கட்சி பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. புரியுதா? இப்போ தொழிலாளர் கட்சி முடிஞ்சு போய் 14 வருஷம் இவங்க ஆட்சி கேடு கெட்டு கேவலமான ஒரு ஆட்சின்றதுனால மீண்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொழிலாளர் கட்சிக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள். ஏன்னா மக்கள்லாம் தெருவுக்கு வந்துட்டான். லண்டனில் வாழ முடியல. ஒரு 30,000-40,000 பென்ஷன் வருது. ஆனால் வீட்டு வாடகை 40,000 இருந்தால் எப்படி வாழ்கிறான்? அதனால் ஒரு டென்ட்டை வாங்கி கொண்டு போய் ரோட்டில் போட்டு ரோட்டில் தங்க ஆரம்பிச்சிட்டான். பொண்டாட்டி விட்டு போயிருப்பா, பொண்டாட்டி செத்து போயிருப்பா, புருஷன் மட்டும் இருப்பான். புருஷன் செத்து போயிருப்பான், பொண்டாட்டி மட்டும் இருப்பா. அவளுக்கு ஏதோ பென்ஷன் வரும். அதை வச்சு வீட்டு வாடகை கொடுத்து அவளால் வீட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் ஒரு டென்ட்டை மட்டும் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஏதோ பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் போட்டு படுத்துருக்காங்க. இப்படி 4 லட்சம் பேர் தெருவில் தங்கியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலைமையை இந்த 14 வருஷத்தில் வந்தது தாண்டி இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அது ஒவ்வொரு வருஷத்துக்கு 10% 14% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தெருவுக்கு வரவனோட தெருவுக்கு வந்துட்டியான்னு கேட்பேன் வடிவேல் கேட்பேன். அதுக்குள்ளேயா தெருவுக்கு வந்துட்டான்ற மாதிரி தெருவுக்கு வந்துட்டான். உலகத்தையே ஆட்சி செய்து கொண்ட பிரிட்டிஷ்காரன் தெருவில் படுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். டென்ட்டு போட்டு அங்கங்கே கிடைக்கிற இடத்துல பார்க்கில் படுத்துக்கிறது, ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்கிறது, இப்படி வயதானவர்கள் முதியவர்கள் பிச்சைக்காரர்களோட கேவலமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் இந்த 14 வருஷம் கன்சர்வேட்டிவ் கட்சியோட டுபாக்கூர் ஆட்சி அப்படின்றத இந்த 2 கட்சிக்கும் மேலே ஒன்று இருக்கும், லார்ட்ஸ்ன்னு இருப்பான். அவன் தான் இந்த இலுமினாட்டின்னு சொல்லுவான். இல்லை, அவங்க தான் இந்த 2 கட்சியுமே மெயின்டைன் பண்ணுவான். 2 கட்சியும் காலி பண்ணி விட்றான். எவன் ஆட்சிக்கு வரணும்னு அவன் தான் முடிவு பண்ணுவான். அவன் பண்ணிவிட்டு அவன் ஒரு லாபியை ரெடி பண்ணுவான். போதும் அப்படின்ட்டான்னா இவனை எதிர்த்து நிறையா காசு செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் இவன் மனசுலேருந்து எடுத்து விட்டுட்டு அவனை ஜெயிக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு முடிவை அவங்க பண்ணதுனால தான் இன்றைக்கி லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு. ஆனால் லேபர் பார்ட்டியும் கிட்டத்தட்ட கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அப்படியே ஐடியாலஜியாகவும் எடுத்துக்கிட்டாங்க. நீயும் நானும் ஒன்று, மக்கள் வாயில மண்ணுன்றதான் 2 கட்சியோட கொள்கை. புரியுதா? லேபர் பார்ட்டி அப்படித்தான், இந்த பார்ட்டி அப்படித்தான். ஏன்னா பழமைவாத கட்சி அப்படி 2 பேரும் ஒன்று தான். இப்போ பிரதமரும் இந்த கியர் ஸ்டாமர்னு சொல்லக்கூடிய அந்த பிரதமருமே இந்த பாலஸ்தீன் விவகாரத்தில் அவர் யூதராகவும் இருக்காரு. அந்த இஸ்ரேலுக்கு நான் முழு ஆதரவு கொடுக்குறேன், இஸ்ரேல் செய்கிறது நியாயம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இப்பயும் பிரதமராக வந்திருக்காரு. அதுதானே கொண்டு வருவாங்க. ரிஷி சுனக் என்ன சொன்னார்? இஸ்ரேல் செய்கிறது தப்புன்னா சொன்னார். புரியுதா? அது எந்த மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்கும். இஸ்ரேல் கேப்சர் பண்ணி வச்சுருக்கான். இஸ்ரேலியர்கள் யூதர்கள் கையில் தான் அந்த உலகமே இருக்குது அப்படின்றது இதுதான். அமெரிக்காலே அதுதான் நிலைமை. அதனால் அது அமெரிக்காவோட வாய்ஸ் கிடையாது. இஸ்ரேலியர்களோட வாய்ஸை பைடன் பேசுவார். அது பைடனோட வாய்ஸ் கிடையாது, ரிஷி சுனக்கோட வாய்ஸ் கிடையாது. ஏன்னா யூதர்கள் என்ன சொல்கிறானோ அந்த வாய்ஸ் தான் ரிஷி சுனக் வாய்ஸ். ரிஷி சுனக்குக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவன் பாகிஸ்தான் பார்டரில் பிறந்து ஆப்கானிஸ்தான் வழியாக ஓடி போனவன். ஆனால் அவன் யாரை சப்போர்ட் பண்ணான்? இஸ்ரேலை தான் நான் குடும்பம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. காரணம் என்னென்னா அது ஒரு செட்டப். அதில் யார் வந்தாலும் இதுதான் கொள்கை. புரியுதா உங்களுக்கு? யார் வந்தாலும் இந்த கொள்கையை தான் பின்பற்று. இல்லை, இப்போது மோடிக்கும் இந்தியாவுக்கும் இப்போ வரக்கூடிய இங்கிலாந்து பிரதமர் என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு அந்த உறவு முறை? எப்படி இருக்கு மோடி? அதாவது உறவு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்கா அம்மா கூட பிறந்தவர் தாய்மாமன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் உறவு முறை. எப்படின்னா என் அம்மா கூட பிறந்தவன் தான் இங்கிலாந்து பிரதமர்னு வச்சுக்க. எவன் வந்தாலும் அவன் தாய்மாமன் ஆயிடுவான். அப்படியே சுமூகமாக தான் இருக்க போகுது. ஆமாம், ரிஷி சுனக்கு தாய்மாமா மகன், அவனை தூக்கிட்டு இன்னொருத்த வேணாம், அவன் தாய்மாமா மகன் முறை. இப்போ மோடி
ட்ரம்ப்பும் க்ளோஸாக இருந்தாங்கன்னா அது க்ளோஸ் கிடையாது. அமெரிக்க அதிபர் எவனோ அவன் தான் மச்சான். அது ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, பைடனாக இருந்தாலும் சரி. இவர் தோத்துட்டாருன்னா அவர் வந்து முறை செய்வார் மோடி அவருக்கு முறை செய்வார். தனிப்பட்ட நபர்கள் கிடையாது சர்வதேச அரசியலில். அது வந்து இப்போ இப்போ நம்ம இருக்கோம், அவங்களாம் பழகிட்டே இருக்கோம். இப்போ நானே ட்ரான்ஸ்ஃபரில் எங்கேயோ போயிடுறேன், டெல்லிக்கோ ஹைதராபாத் போயிடுறேன். ஒரு 3 வருஷம் கழித்து வரப்போ நம்ம தம்பியெல்லாம் பார்த்துட்டு போகலாம், இந்த சேனல் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு வருவேன். இல்லை நீங்கள் சார் வந்துருக்கீங்களா, சொல்லவே இல்லை, வந்து பார்த்துட்டு போனால் வந்து பார்த்துட்டு ஒரு டீயை சாப்பிட்டு ஒரு போவோம்ல. அந்த மாதிரி உறவு வந்து சர்வதேச அரசியலில் இருக்காது. புரியுதா? இப்போ வந்து என்னென்னா, அந்த நாட்டுக்கு போனோன்னா அதிபர் யாரோ அவங்க வீட்டில் தான் சாப்பிடணும். நீ வந்துட்டோன்றக்கா ட்ரம்ப்பையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடும். ட்ரம்ப் பொண்டாட்டியும் தான் நமக்கு சோறு போட்டிருக்கா, அவளையும் பார்த்துட்டு போயிடும்னு போக முடியாது. இப்போ பைடன் ஒய்ஃப் வந்து பார்த்து பார்த்து கவனித்தார் அப்படின்னு ஒன்று போட்டேன். அதே பாவப்பட்ட கிளவி கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது. மோடிக்கு வந்து பல வகை இந்திய உணவுகள் இருந்துச்சான். இவங்க வடை சுட்டாங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, அமெரிக்கா போயிருந்தார்ல மோடி, அப்போ பார்த்து பார்த்து பரிமாறுறதை பார்த்து பார்த்து பரிமாறினார். யார்? பைடன் ஒய்ஃப். யாருக்கு? அவங்க வீட்டுக்கு விருந்தாரியாக மோடி போனாராம், பார்த்து பார்த்து கவனிச்சார் அப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தாங்க இல்லை நீங்கள் சங்கிகள்லாம். ஸோ இப்போ அடுத்த டைம் அமெரிக்கா போகும்போது பைடன் ஒய்ஃப் இருக்காது, அங்கே ட்ரம்ப் ஒய்ஃப் இருப்பாங்க. சரி, போன டைம் சோறு போடுச்சே அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோன்னு ஒரு போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா தனிப்பட்ட நபர்களோட அரசியலும் சர்வதேச அரசியலும் வேறு. அப்போ வந்து போனார்னா ஒயிட் ஹவுஸில் யார் இருப்பா? பைடன் ஒய்ஃப் அங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். அதனால் யார் வந்தாலும் மாமா முறையாயிடுவான், மாமா மச்சான் முறைக்கு வந்துடுவாங்க. பிரிட்டன் தேர்தல் முடிவுகள் உலக அரசியலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தும்? ஒரு மண்ணாங்கட்டியும் மாற முடியாது. ஆள் மட்டும் மாறியிருப்பான். புரியுதா உங்களுக்கு? ஆள் மாறியிருப்பான். ரிஷி சுனக்ன்ற நபர் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர், அவர் மட்டும் மாறியிருக்கும். இன்னொருத்தர் லேபர் பார்ட்டியில் இருக்கிறவர் பிரதமராக இருப்பார், அவ்வளோதான். அவர் திருப்பி ஒரு சுற்றுப்பயணம் வருவார், இவர் வந்து அவரை பார்ப்பார், அவர் வந்து அவரை பார்ப்பார், அப்படியே தான் இருக்கும். சர்வதேச அரசியலில் அவர்களுடைய இங்கிலாந்துக்குன்னு ஒரு முடிவு இருக்குல்ல, அதை யார் வந்தாலும் மாற்ற முடியாது. பேருக்கு அப்படியே போய்ட்டோம். இதுதான் வந்து அவரோட கொள்கையிலையோ இந்தியாவோட ராஜபரம்பரை எடுக்கக்கூடிய எந்த முடிவுலையும் மாற்றம் இருக்காது. அங்கே ஒரு டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப டீப்பாக போகுது. அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் அந்த அரசாங்கம் இயங்கும். அவர்கள் எண்ணங்களை மக்களை வைத்து பிரதிபலிக்க வைப்பான். மற்ற மக்களை முட்டாளாக்கி மக்களை டைவெர்ட் பண்ணி ஆட்டு பந்த மாதிரி இவனை நோக்கி வரட்டி விடுவான். இந்த கொட்டடியில் அடைப்பான் 5 வருஷத்துக்கு. அப்புறம் அந்த ஆடுகள்லாம் திறந்து விட்டு திருப்பி இந்த கொட்டடியில் அடைச்சிடுவான். இதுதான் அங்கே நடக்கும். இப்போ நீங்கள் தெருவுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு பென்ஷன் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, இப்படி ஒரு கட்சி இருக்கணுமான்னு தூக்கி விட்டு இவன் கையில் கொடுத்துருவான். இவன் வந்தாலும் அதே இதில் தான் தங்கியிருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா லண்டன் நகரத்துலேருந்து வேறு இடத்துக்கு போய் குடிசையை போட்டு அந்த டென்ட்டை போட்டு தங்கியிருப்பான். இதுதான் நடக்கும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.